ஸோ பொதுவாகவே இந்த பெண்களுக்கு தான் வந்து ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து மந்த்லி அவங்களுக்கு இந்த பீரியட் சைக்கிள் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம்னு சொல்கிறாங்களே சார், அது எந்த அளவுக்கு உண்மை சார்? உண்மைதான். அதாவது அதிகப்படியான அனீமிக் ப்ரொஃபைல்ஸ் வந்து பெண்கள் தான். ஆண்களுக்கு வந்து அப்படி இருக்காது. ஏன்னா வெளியே போவாங்க, சுற்றுவாங்க, ஒரு மாதிரி அவங்க. ரெண்டாவது ஹார்மோன் சேஞ்சஸ்க்குள்ள அதிகமாக போகிறதும் பெண்கள் தான். மந்த்லி சைக்கிள்ஸ் வருது. இப்போ அதுக்கு தகுந்த ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை. இவங்க யாருக்குமே டயட் என்ன, எதை எப்படி எடுத்துக்கணுங்கிறது தெரியறதில்ல. ஸோ நம்ம ரொம்ப வீக்காக இருக்கணும்னா உணவு தான் மருந்து அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல சொல்கிறோம். ஆனால் அதோட உண்மையான கருத்துக்களை புரிஞ்சிட்டோம்னா நம்ம உணவுலேயே நம்ம நிறைய விஷயங்களை சரி பண்ண முடியும். ரெண்டாவது மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது வளர்சிதை மாற்றம். அது எப்படி அதிகமாகுனா நம்ம உடம்புல ஆக்சிஜன் அதிகமாக இருக்கணும். ஸோ பிராணா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாமே நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பண்ணுறதில்ல. ஸோ டெய்லி கொஞ்சம் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணிவிட்டு கரெக்டான ஃபுட் எடுத்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற இம்பேலன்ஸ் மோஸ்ட்லி சரியாகும். அதை விட்டு நம்ம விலகும் போது தான் அப்போ நீங்கள் மருத்துவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ இல்லை மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ நீங்கள் போகிறீங்க.